கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் வரும். சிக்கல்கள் வருவதற்கு முன்பாக நாம என்ன செய்யணும், சிக்கல்கள் வந்த பிறகு அதை எப்படி கையாளணும், அதை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவ பிள்ளைகளே, அதாவது சிக்கல்கள் வருவதற்கு முன்பாக அப்போ நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்மளை காத்துக்கொள்ளணும், நம்ம செவி கொடுக்குறோமா அல்லது செவி கொடுக்குறாம இருக்கிறோமா. அதாவது அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் பவுலை சேர்ந்த ஒரு சிலரையும் சிறை பிடிக்கிறதுக்காக, சிறையில் வைக்கிறதுக்காக இத்தாலியாவுக்கு கொண்டு போவாங்க. அப்போ யூலியோ என்னும் ஒரு பேர் கொண்ட 100க்கு அதிபதி கரத்தில் அவங்கள கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாம் எங்கே போகிறாங்க, கப்பல் வழியாக தான் போகணும். கப்பல் வழியாக போய்கிட்டே இருக்காங்க. அதரமித்தியம் என்ற ஒரு கப்பல் வழியாக ஆசியா நாட்டு வழியாக போகிறாங்க. திருப்பி சீதோன் துறைமுகத்துக்கு போகிறாங்க. திருப்பி எங்கே போகிறாங்க, சீப்ரு தீவின் ஒதுக்கத்தில் அவங்க வந்து சேர்றாங்க. கடைசியாக எங்கே வந்து சேர்றாங்க, கிரேதா தீவில் வந்திருக்காங்க. அப்போ வரும்போது பார்த்தா ஒரு மாதிரி நிலைமையே சரியில்லாத மாதிரி காணப்படுது. அப்போ பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா 10ஆம் வசனத்தில், மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல தம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். அவங்க வருவதுக்கு முன்னாடியே, அந்த ஆபத்து வருவதுக்கு முன்னாடியே அவர் எச்சரிக்கிறாரு. நீங்கள் இந்த வழியாக போகாதீங்க, இதோட நின்றுக்குவோங்க, அப்போ உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் வராதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. ஆனால் இவங்க அதை கேட்காம அந்த யூலியாங்கிற 100க்கு அதிபதி என்ன செய்கிறாரு, மாலுமி சொல்கிறத கேட்குறாரு. அடுத்த வசனத்தில் பார்த்தா 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பாருங்க, ஒரு தேவ பிள்ளை சொல்கிறாங்க, அதை கேட்காம இந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறாரு, மாலுமிகளும் அதிகாரிகளும் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம கப்பலை நல்லா மூவ் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு செய்கிறாங்க. அதாவது வருவதற்கு முன்பு நம்ம ஒரு காரியத்தில் எச்சரிப்பு அடைந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம மனசில் நம்ம கேட்குறவங்களா காணப்படணும். ஒரு சிலருக்கு ஆண்டவர் பேசுவார் மனசுக்குள்ள. ஆண்டவர் எப்படி பேசுவார்னா, ஒரு சிலருக்கு மனதின் ஆழத்தில் பேசுவார். உங்களுக்கே இன்னைக்கு ஒரு செய்கிற காரியம் தப்பா சரியா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு உள்ளுணர்வு கொடுப்பாரு. இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தடுப்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதை அல்லல் தள்ளிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இப்படி தான் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உணர்த்துகிற அந்த உணர்வை அதை அவங்களுக்கு புரிந்து கொள்ள தரல. கர்த்தர் கைட் பண்ணுற அந்த வழிநடத்தல அறிந்து கொள்ள தரல. அப்படி இருக்க போய் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அப்போ நம்ம எச்சரிக்கப்படும் போது, உணர்த்தப்படும் போது நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவங்களா காணப்படணும். இப்போ பவுல் சொன்னார், இந்த கிரேதா தீவிலே நிற்க சொல்கிறாரு. ஆனால் இவங்க கேட்காம மாலுமி எல்லாரும் சரி போவோம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க, ட்ராவல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதனால தான் தடை வருது. இப்போ சிக்கல்கள் வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், அப்பவும் கூட பாருங்க, பவுலுக்கு ஆண்டவர் பேசுறாரு, கப்பல் சேதம் தான் உண்டாகும், பிராண சேதம் எதுவுமே ஏற்படாது. நான் சேவிக்கிறவரும் தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு உண்டு பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம், ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அப்போ பவுலுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, ராத்திரியிலே சொல்லிட்டாரு, எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதுபடி நடக்கும். கப்பல் சேதம் தான் உண்டாகும், பிராண சேதம் உண்டாகாது. இது சிக்கல்கள் வந்த பிறகு. அப்பவும் இவங்க கேட்கல, வண்டியை மூவ் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்காங்க.
கப்பலை மூவ் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா தளவாடங்கள்லாம் நல்லா எல்லாமே வந்து என்னது எடுத்து தூர போட்டுருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. அப்போது நம்ம எப்படி தப்பி போவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பாருங்க, எப்படி தப்பி பிழைப்போனே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. முதலே எச்சரிக்கப்படும் போது நம்ம கேட்டிருந்தா அந்த சிக்கல்கள் நமக்கு வந்திருக்காது. எச்சரித்த பின்னரும் நம்ம அதிலே ட்ராவல் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருத்தங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள் வரத்தான் செய்யும். அப்போ வந்துட்டு நான் எப்படி இதில் தப்பிப்பேன், எப்படி இந்த பிரச்சனைலேருந்து நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுறதுனால ஒரு பிரோஜனமே நமக்கு கிடையாது. சரி, அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விழும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிற வல்லவராக இருக்கிறார். ஒன்றும் வருவதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன் நமக்கு பார்க்க தெரில. சரி, வந்துருச்சு, வந்தோடனே நம்ம எப்படி அதிலிருந்து தப்பிச்சு நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வேணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களுடைய கைடன்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிடுவோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நம்ம செய்யும் போது மாத்திரம்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மோடுக்கு மனமோன போக்கில் நம்மோடு போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மளால பெறவே முடியாது. வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாருன்னா அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். அவ்வளவு விசுவாசமா இருந்தாரு. தளவாடங்கள் போயிடுச்சு, திருப்பி பார்த்தாங்க, ரொம்ப நாள் பட்னியா இருந்தாங்க, திருப்பி இருக்கிற கோதுமையை அப்பத்தெல்லாம் சாப்பிட்டாங்க, இருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. அத்தனை தடைகள் வந்துகிட்டே இருந்தது. பவுலுக்கு நிறைய தடைகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனா பவுலுக்கு நம்பிக்கை இருந்தது. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவர் அந்த ராத்திரியில் எனக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க. அதே போலதான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரா, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா, வசனம் கொடுத்துருக்கிறாரா, கண்டிப்பா செய்வாருங்க. பவுலுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, திட நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் சிக்கல்கள் வந்த பிறகும் நாம் வெளியே வர நம்மால முடியும். பாருங்க, பவுலின் நிமித்தமா இந்த கப்பல்ல இருந்த 276 பேர் காக்கப்பட்டாங்க. அப்பவும் பாருங்க, பவுலுக்கு நிறைய தடைகள் வந்தது. சிக்கலுக்கு மேல சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. பவுலையும் பவுல் சேர்ந்தவங்களையும் இவங்க தப்பிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த போர் செய்வர்கள், அந்த அதிகாரிலாம் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நூற்றுக்கு என்ன செய்யறாரு, இவங்களை வந்து தப்பி போக வழி பண்றாரு. அவங்க போட்டோம், அவங்க கப்பலில் நீந்தி போட்டோம், நீந்தி தெரிஞ்சவங்களாம் நீந்தி போட்டோம் அப்படின்னு சொல்லி இது கொடுக்குறாரு. நம்மளுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா, ஒரு வசனம் கொடுத்துருக்கிறாரா? வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு நீங்கள் வாசிக்கிற சாப்டரில் ஒரு வசனம் கொடுத்துலான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை பிடிச்சிக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் நடத்துங்கப்பா. உங்களுக்குன்னு உதவி செய்ய ஆண்டவர் ஒரு ஆளை வைப்பாரு கண்டிப்பா. எப்படி அங்கே 100 சரியாதான் எல்லாரையும் சிறைக்குள்ள அடைக்கணும் தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் 100 பவுலுக்கு பறிஞ்சு பேசுறாரு. பவுல் மேல ஒரு பட்சமாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால தேவ பிள்ளைங்களே, நம்மளை எல்லாரும் கரை சேர்ந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. நம்மளை கரை சேர்க்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த இயேசுவை நீங்க நம்புங்க. உங்க தலையில ஒரு மயிர் கூட விழாது. ஆண்டவர் அதை கூட பாதுகாக்க வல்லவராய் காணப்படுகிறார். அதனால நான் சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டேனே, என்ன செய்ய, எப்படி வர்றது, கவலையே படாதீங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போங்க. நீங்க எனக்கு வசனம் கொடுத்துருக்கீங்களாப்பா, நீங்க எனக்கு செய்யுங்கப்பா, ஆலோசனை கொடுங்கப்பா, கைட் பண்ணுங்கப்பான்னு நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆலோசனைகளை தருவார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி பவுல சேஃபா ஆண்டவர் கொண்டு வெளிக்காத்தீவில் சேர்த்துட்டாரு. பவுலின் நிமித்தம் தான் அந்த 276 பேரும் காக்கப்பட்டாங்க. அதே போல நீங்க மாட்டிக்கிட்டீங்களா, அழகா சேஃபா ஆண்டவர் அதுல இருந்து பிரச்சனையிலிருந்து வெளியே எடுப்பார். அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நீங்க நம்புங்க. இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புரோஜனமற்றவள் என்னையும் இந்த வார்த்தையை கொடுக்க தேவன் வைத்தது கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அந்த இயேசுவை நீங்கள் நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.